ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ்வா விலாக். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து கரண்டில் ட்ரெண்டில் போயிட்டுருக்கேன் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, அவங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோது, அதை பற்றி வித் ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி பேசுகிறோன்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து நம்ம சவுத் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வாங்குறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ரியல் யூடியூபர்ஸ் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10.9 மில்லியன் ஒரு கோடி பேர் ரீச் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் சேனல் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம ஒரு தமிழ் பசங்க நம்ம சூப்பராக எல்லாமே பண்ணி நம்ம வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னா அதுவே வந்து நம்ம பாராட்டக்கூடியது தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவங்க வந்து எப்போ சேனல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 2018 வந்து இவங்க வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க வீடியோ மேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஞ்சமாக சமைக்காமல் ஃபுல்லாக சமையல் வீடியோ தான் எப்படி சமைக்கிறதுன்னு போடுவாங்க. கொஞ்சமாக சமைக்காமல் பெருசாக சமைச்சு அதை வந்து இல்லாத அனாத ஆசிரமம் இவங்களுக்கு தான் அவங்க வந்து கொடுத்து பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே கம்மியாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பழங்காலத்தில் நம்ம எப்படி நம்ம தாத்தா பாட்டினா எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் எதுவுமே இல்லாமல் ஒன்று விறகடுப்பு, ஒரு பெரிய பாத்திரம் இதை வச்சு பண்ணி இப்போ வந்து எல்லாமே அம்மியினால் அரைச்சி அதை வச்சு அவங்க சமையல் பண்ணி எல்லாமே வீடியோ போட்டாங்க. அது அந்த இயற்கையாகவே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பண்ணும்போது, ஒரு இயற்கையான ஒரு தோட்டத்தில் வந்து பண்ணும்போது அது வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் இவங்க வந்து இந்தளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம். அதேமாதிரி இவங்க வந்து குவான்டிட்டினா கம்மியாக பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலுமே ஒரு அதிக குவான்டிட்டியில் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹைலைட்டாக கொண்டு போச்சு. இதில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி அவங்க எது பாப்புலரான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 5 பேர் யாருன்னா பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா, அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி இவங்க தான் இருக்காங்க. சித்தப்பா பசங்க அவங்க 2 பேர் இருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐயனார் அண்ணா தெரியும். அதுபோல் அந்த தாத்தா பேர் வந்து பெரிய தம்பி, அந்த தாத்தா தெரியும். இது வரைக்கும் அவங்க போட்ட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாப்புலர்ஸான வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சாலட் மட்டும் 76 மில்லியன் போயிருக்கு. 74 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அதுக்கடுத்து வந்து வெஜிடபிள் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து போட்டது வந்து 61 மில்லியன்ஸ் வந்து போயிருக்கு. அப்புறம் வந்து மேரேஜுக்கு சமைக்கிற மாதிரியே நான்வெஜ் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து வீடியோ போயிருந்துருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ராகுல் காந்தி வந்து பார்த்துருந்தாங்க. அவங்க வரவிட்டு தான் அந்த சேனலோட க்ரோத்தே தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் டயத்தில் வந்து அவங்க வந்து விசிட் பண்ணி வந்திருந்தாங்க. அந்த கேம்பெயின் டயத்தில் வந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு பீக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் டெய்லி 1000 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 25லேருந்து 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டெய்லி வந்திருக்காங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க போடுற வீடியோ அவங்க கேமராமேன்னா சொல்லிக்கே தேவையில்லை. இப்போ ஒரு படம் எடுக்கிற கேமராமேன் கூட அப்படி எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க போய் பார்ப்போம் அவங்க எவ்வளோ இது வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மந்த்லி இன்கம் வந்து பண்ணியிருக்காங்க. வாங்க ப்ரூஃபோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எக்ஸாக்டான்னு சொல்ல முடியாது, பட் நியர்லி நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து டோட்டல் இது வரைக்கும் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா 172 வீடியோ வந்து போட்டிருக்காங்க. தொடங்கினது வந்து ஆல்ரெடி சொன்னல 2018 அவங்க தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் உங்கள் சேனலோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா $5.37 மில்லியன் US டாலருக்கு வந்து இருக்குது. அந்த மதிப்புக்கு வந்து இருக்குது. இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக அவ்வளோ அமௌண்ட் வரும் சொல்ல முடியாது. ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 98.5K அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. US டாலர்னு போட்டிருக்காங்க. அது நம்ம டாலருக்குன்னா கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன் நியர்லி 60 lakhs அந்த மாதிரி வருது. அவ்வளோனா சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க போடுற வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 7 to 10 lakhs வந்து அவங்க வந்து வாங்குவாங்க. ஆனால் அந்த 7 to 10 lakhs வந்து அவங்க வீடியோ போடுறாங்களே ஒரு மாதத்துக்கு வந்து
ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோக்கு அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா நியர்லி 2 லேக்ஸ்லேருந்து 3 லேக்ஸ் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கம்மியாக செய்ய மாட்டாங்க, பெரிய அண்டாவில் தான் சமைச்சு அவங்க வந்து அனாத ஆசிரமத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார இன்கமில் ஒரு 20% வந்து அவங்க பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கே போயிடும் ஆக்சுவலாக. அது போக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இப்போது அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு வந்து கூட இப்போ வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு 10 லேக்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரியும் அவங்க மந்த்லி எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆல்ரெடி. இன்னொரு சேனல் இது வந்து ரஃபாக தான் சொல்ல முடியும். இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் பிளேன்னு போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸாக்டாக இருக்காது, பட் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நியர்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 30Kன்னு போட்டிருக்காங்க. 30Kனா பார்த்திங்கன்னா 21 லேக்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. 21 லேக்ஸ்னால் அப்ராக்சிமேட் 21 லேக்ஸ் வராது, பட் நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 10 லேக்ஸ் வருவாங்க. மினிமம் ஆவரேஜ் போட்டோன்னா எல்லாமே டேக்ஸ் எல்லாம் போச்சுன்னா மினிமம் ஒரு வந்து 10 லேக்ஸ் வந்து பெர் மந்த் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ரீசெண்டாக அவங்க வந்து அன்பாக்சிங் பண்ண வீடியோ கூட போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அதனுடைய என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது மாதிரி ராகுல் காந்தி அவங்க வந்திருந்தாங்களா, அவங்களுடைய வீடியோஸும் லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.